Sunday 11 AM. ஹாய் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். இந்த சேனலில் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறது. டியூரிங் ப்ரெக்னென்சியில் என்னோடய ஹாஃப் அ டேவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 11க்கு மேலே தான் என்னோடய ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். 6க்கு எந்திரிச்சு என்னோடய குக்கிங் ஒர்க்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். 9க்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நேப் டைமிங் தான். 11 வரைக்கும் என்னோடய நேப் டைம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னோடய ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ப்ரெக்னென்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அம்மாவோட தாட் தான் வரும். எப்படி தான் பெற்றெடுத்தாங்களோ, எப்படி தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை. நான் ஆக்டிவாக என்னோடய ஒர்க்கை நானே தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் அப்போ சுத்தமாக முடியவே இல்லை. வாமிட்டிங் சென்சேஷன் ஹோல் டேவுமே இருக்கும். ஹெட்டேக் இருக்கும், பேக் பெயின், டயர்ட்னஸ் இருக்கும். என்னோடய மெயின் ப்ராப்ளமே மூட் ஸ்விங்ஸ் தான். காரணமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்துக்கு அழுதுட்ருப்பேன். எதுக்காக அழுகிறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவ்வளோ அழுகை வரும். ஒரு சின்ன விஷயத்த எவ்வளோ ஓவர் திங்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணி அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அது ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கே நான் அவ்வளோ பயங்கரமாக கோவப்படுவேன். எதுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னே தெரியாது. எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோடய ஹேருக்கு ஆயில் வச்சு 2 டேஸ் ஆச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். என்னோடய ஹேரே ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக தான் இருக்கும் எப்போவுமே. அதனால தான் ஆயில் வச்சு ஜஸ்ட் கோம் பண்ணி பன் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் இருக்குது. எப்போவும் எந்திரிச்சோடனே என்னோடய பால்கனியில் குட்டி 2 பீஜன் இருக்குது. அதுக்கு ஃபுட்டு வைப்பேன். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப குட்டியாக ஃபெதர்ஸ் கூட வராமல் இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு பெருசாகிடுச்சு. இன்னும் பறக்கிறத மட்டும்தான் பேலன்ஸ். ஆனால் இன்னும் சிக்ஸாக தான் இருக்குங்க. இன்னுமே ஃபுட்டு கொண்டு வந்து அவங்க அம்மா தான் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு கிடையாது, அதோட அம்மாவுக்கு தான். இன்னுமே அம்மா கொண்டு வர ஃபுட்டு தான் இதுங்க இன்னும் சாப்பிடுது. அதோட அம்மாவுக்காக தான் இதை வைக்கிறேன். அது சாப்பிட்டுட்டு போய் சிக்ஸுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். மார்னிங் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். அப்படியே வச்சுட்டு என்னோடய நேப் எடுக்கிறதுக்கு போயிடுவேன். எனக்கு மார்னிங் தான் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் வச்சுட்டு கிளம்பிடுவேன். டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலையா என்னன்னு தெரில, அப்படியே வச்சுட்டு நான் போய் நேப் எடுத்துருவேன். நேப் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரிலீஃபாகவே இருக்கும். இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். பிக் பில்லியன் சேல் போயிட்டுருந்தது அப்போ வாங்கினேன். அரௌண்ட் 1 இயர் ஆக போகுது. இதோட லைஃப் வந்து நல்லாவே வருது. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே ஸ்டவ்வை வந்து சோப் க்ளீனிங் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னா செல்ஃப்லேருந்து எல்லாத்தையுமே சோப் க்ளீனிங் பண்ணிகிட்ருப்பேன். இந்த சிச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் என்னால் சுத்தவும் முடியாது. அதனால் ஜஸ்ட் இப்படி க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப ஆயிலியாக இருக்க அன்றைக்கி மட்டும் ஸ்டவ்வை மட்டும் சோப் க்ளீன் பண்ணுவேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஷெல் வாஷ் தான். இது க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னால் எல்லா ஒர்க்கையும் ஒரே நாளில் பண்ணவே முடியாது. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை இப்போ இருக்க ப்ரெக்னென்சி லேடிஸ் எல்லாத்துக்குமே இப்படியான்னு தெரில. எங்கள் அம்மாலாம் கேட்டால் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இல்லவே இல்லை, நான் ஆக்டிவாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் க்ளீனிங் என்னோடய கிச்சன் எப்படி தான் இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். என்னோடய கிச்சன் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னது தான். 2 பேர் குக் பண்ணலாம், நின்றுட்டு ஏதாவது பண்ணலாம். அப்புறம் போகிறதுக்கு வரதுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எடுத்துக்கிறதுக்காக இப்போவே சோக் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் சோக் பண்ணி வச்சேன்னா நைட் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருவேன். அப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா முளை கட்டியிருக்கும், அதை எடுத்து நான் சாப்பிட்டுப்பேன். 4th
10 மந்த் ஆனதுமே நம்மளோட ஒர்க்கை நம்மளே பார்க்க சொல்லுவாங்க. பிகாஸ் நார்மல் டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னோடய ஒர்க்கை ஓரளவுக்கு நானே தான் பண்ணிகிட்ருந்தேன். என்னால் ரொம்ப முடியலன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. 3rd மந்த் வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனனால என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோதான். இது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் வாஷிங் மிஷினில் இருக்க க்ளாத்ஸ் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வர வேண்டியதுதான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஹால்ஃப் டேவாக உங்கள் கூட ஷேர் பண்ணது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். இன்னும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.